வணக்கம் நண்பா. நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீச் பக்கமாக சிவா போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பெரிய உருவம் வந்துட்டு கடலோரமும் அது ஒதுங்கி இருக்குது. இதை பார்த்ததும் சிவா வந்துட்டு அந்த ஒரு உருவத்துக்கு தண்ணியெல்லாம் வந்து வெளியேற்றி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உருவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் தானே நமக்கான ஆளு, நம்மளை எப்படியே காப்பாற்றிட்டான்டா அப்படின்ட்டா சிவாவோட சுண்டுவரில் பிடிச்சிட்டு அவனை விடவே மாட்டேங்குது. உடனே சிவாவும் சரிவா யாரா இருந்தால் என்ன நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போறாரு. இதுக்கப்புறம் இவன் யாரு எங்கிருந்து வந்தான் அப்படி இவனோட விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிவா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையா இருந்தது. ஸோ படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கதை அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இப்படிதான் இவன் நீங்க கொண்டு போய் சேர்த்த போறாங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம கதை படம் பார்க்கும்போது பெருசா நமக்கு வந்துட்டு அது உறுத்துறதா கிடையாது. படத்தை 2 மணி நேரத்துக்கு முடிச்சிருந்தது ஒரு பாசிட்டிவா இருந்தது. சின்ன சின்ன சென்டிமெண்ட் சீன்ஸ், அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு அழகா கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்துட்டு சுமோ ரொம்ப அழகா வந்துட்டு படத்தில் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வச்சுதான் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நவுறுதுன்னே சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே இவங்க ஜப்பான் போகிறது, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப போரிங்காக வந்துட்டு படத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே சிரிப்பும் வரல, சென்டிமெண்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகலை. எப்படியாச்சும் சும்மா வந்துட்டு அந்த ஊர் போயிடணும் ஜெயிச்சிடணும் சுத்தமாக எந்த இடத்துலையுமே கனெக்டே ஆகலை. அது இந்த சும்மாவோட மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் நல்லா குழந்தைங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பயங்கரமாக ரசித்து பார்க்க வேண்டிய கண்டென்ட்டாக வந்திருக்க வேண்டிய படம். ஆனால் எங்கேயோ வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சி அப்படிங்க நம்மளோட கமெண்ட்ஸ் தெரிவிடுங்க. என்ன பொறுத்த விலோ அவரேஜான படமாக தான் அந்த சுமோ அப்படிங்கிற திரைப்படம் வந்துட்டு அமைஞ்சிருந்தது.